பொதுவாக வந்து பெண்குறியில் வந்து எப்போதும் ஒரு ஜெல்லி போன்ற அமைப்பு லூப்ரிகேஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து 2 வகையானது வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த வெஜைனலாவில் வந்து எப்போதுமே வந்து அந்த திரவம் சுரந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து பர்த்தோலின் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்ப்பப்பையோட வாயில் வந்து ஒரு கிளாண்ட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா திக்கான ஒரு மியூக்கஸை வந்து சுரக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதிகம் அந்த கிளாண்ட்டுக்கு. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை வாயை வந்து இந்த மாதிரி கிருமி தொற்று இதுகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு திரவம். கர்ப்பப்பை வாயில் வந்து அது சுரந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்திலே இருந்து ஓரினை 2 இது கிளாண்ட் இருக்கும். அது சுரந்துக்கிட்டே அது வந்து அந்த கர்ப்பப்பையை வந்து காப்பாற்றி பண்ணி கொடுத்துரும். வேறு எதுவும் கிருமிகள் உள்ளே நுழைஞ்சு பாதிப்பு ஏற்பட்டுறாத மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மெக்கானிசமாக பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தை வந்து உடலுறவுக்கு தயார்படுத்துவதற்கு பொதுவாக ஆண்குறியில் வந்து உடலுறவுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலரான ஒரு லூப்ரிகேஷன் திரவம் வரும் பார்த்திங்களா? அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கே நேரம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அதே நேரம் இந்த ஒரு காம சிந்தனைகள் இருக்கும்போது ஆண்குறியோட லூப்ரிகேஷன் வந்து வெள்ளை கலரில் ஒரு திரவம் வந்து வரும் பார்த்திங்களா? அதே மாதிரி பெண்களுக்கும் உள்ளே வந்து அந்த திரவம் வந்து சுரந்து கொண்டே இருக்கும். அவங்க காம சிந்தனை இருந்தாலும் சரி, இது நார்மலாக இருந்தாலும் சரி, அந்த காம சிந்தனை இருக்கும்போது அதிகமாக சுரக்கும். சில நேரத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட சுரக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து வரும்பொழுது உடல் உறவுக்கு வந்து அந்த திரவம் வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு இது ஆண்குறியோட மூமெண்ட்டை வந்து ஈஸியாக எளிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அது செஞ்சு கொடுக்க வைக்குது. சரிங்களா? இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, நாளாக சில நேரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் லோ ஈஸ்ட்ரஜன் அளவு குறையிறதுனாலையும் பிரஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் கொடுக்கறதுனாலையும் சில நேரம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுனாலையும் சில நேரம் பிசிஓடி டிசார்டர் இருக்கிறதுனாலையும் சாதாரணமானது இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய பிசிஓடி இன்றைக்கி லேசாக இருக்குது, நீர் கட்டி இருக்குன்னு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேசிவ் டிக்ளைன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சரக்கட்டின்னு குறைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இதுக்கு தான் இருக்குது. அடுத்து திருப்பி உருவாக்குறதுக்கு ரொம்ப லேட்டாக பண்ணி கொடுக்குறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆயிரும். அதனால் பிசிஓடி இஷ்யூஸை வந்து இப்போ வர டாக்டர் வந்து ஏனோதானன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அது உண்மையில் நடக்குது. சும்மா சேஷேட்டில் சில மெடிசன் வாங்கி கொடுங்க, அதனால் ஒன்றும் இல்லை இருக்கிறதுன்னு. ஆனால் அதில் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜனும் லூட்டினேசிங் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரானும் இந்த பேஸ் சைக்கிளுக்கு முக்கியமான ஒரு காரணமே அந்த ஒரு இது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாயில் சின்ன ஒரு கட்டி ஒரு வேர்க்கூறும் அளவுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்குது. சில நேரம் வந்து கண்ணுக்கு பக்கத்தில் அந்த மாதிரியான கண்ணுக்குள்ளேக்கு அந்த மாதிரியான வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நாக்கில் சின்ன சுட்டு கொப்பளம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நாக்கு வந்து உங்களால் சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தான் சின்ன மல்டிபிளான நீர்க்கட்டிகள் அதில் வந்து கோர்க்கும் பொழுது இந்த இது வந்து அந்த ஓவம் வந்து தனது நார்மலான பணியை வந்து மறந்துடும், செய்யறதுக்கு வந்து தவறிடும். அப்படி செய்யக்கூடிய ஒரு பணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும், டிக்ளைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து மேசிவாக டிக்ளைன் பண்ண ஆரம்பிச்சிடும். சின்ன ஒல்லியான பெண்களாக இருந்தாங்கன்னா அது வந்து அந்த பாடி வெயிட் ரேஷியோவுக்கு அதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒபேசிட்டியாக இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்மோன் குறையிறது, அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனர்ஸ் எல்லா இதுக்கும் இதாகிக்கிறோம். திருப்பி அந்த சைக்கிள் முடிஞ்சு அடுத்த சைக்கிளையும் அந்த ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி வந்து ரொம்ப குறைய ஆரம்பித்தோன்னா முடி கொட்டுறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததில் பார்க்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை கலலைகள், ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியாசிஸ் இந்த மாதிரியான இருக்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா வெஜைனல் உள்ள நார்மல் வால் திக்கனிங்காக இருக்கிறது வந்து குறைஞ்சு அட்ரோஃபிக் கண்டிஷனுக்கு போயிட்டு தின் கலர் ஆயிரும். தின்ன அளவு அதாவது ஒரு தடிமண் வந்து குறைஞ்சிரும். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா நாளாக அந்த ட்ரெயினர்ஸ் வந்து இதில் வரும்பொழுது அந்த வெஜைனாவுடைய வாலே வந்து தடிமண் குறைஞ்சிரும். நீங்கள் ஆண்குறி எவ்வளோ ஃபோர்ஸில் இருக்குது, நான் வந்து ஒரு வயதானவர்கள் சொல்லலை, ஒரு இளமையான நபர் வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் ஆண்குறியை செலுக்கிறாங்க. அப்போ அந்த ஃபோர்ஸ் அந்த சின்ன ஒரு யோனி வெஜைனான்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அதை பியர் பண்ணி பிடிச்சி வைக்க இல்லையா? அப்போ எவ்வளோ அது அந்த இடத்துல லூப்ரிகேஷன் கொடுக்கும். அந்த இது வந்து பாதிக்கப்பட்டு போயிடும். அந்த தசை வந்து நாளாக வலிமை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த வெஜைனல் வந்து ட்ரைனஸ் வந்து வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ காரணங்கள் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சர்க்கரையாதியும் அதில் வந்து அடங்கும்.
தைராய்டு பிரச்சனைனாலையும் கூட இந்த மாதிரி வரும். அப்போ வந்து இதில் என்னென்ன அறிகுறிகள்லாம் காணப்படும் வெஜினல் ட்ரைனஸ் வந்துச்சுன்னா, பெயின்ஃபுல் கண்டிஷன். இது மாதிரியான ஒரு இது வந்து கிடையாது. வெஜினாவுடைய இது வந்து பார்க்கும்போது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உடலுறவு சரியாக செய்ய முடியாது. பர்னிங் சென்சேஷன் இருக்கும். ஆஃப்டர் செக்ஸுவல் பண்ணும்போது முடிஞ்ச பிறகு ரத்தம் கசியும். இந்த மாதிரியான இதுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து அதிகம். பின்னாடி வந்து இதனால் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட குறைபாடுகள், பாலியல் உணர்வுகள் குறைந்து போவது, வெஜைனாவில் வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான பின்னாளில் வந்து வரக்கூடிய வந்து இதாகிட்டுருக்கு. சரி, இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க. ஏன் வருதுங்கிற காரணமே ஒரு பெருசு, அறிகுறிகளும் பெருசு. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? இதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து குறைபாடுனால அந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலான அந்த பணிகளை இப்போ வரக்கூடிய சில பணிகளில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஒரு முக்கியமான இதில் வரனால நிறைய வந்து பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அளவு உள்ள சில உணவுப் பொருட்கள் வந்து இருக்குது. அதை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கரலாம். சும்மா கண்ட மேனிக்கு போடக்கூடிய லூப்ரிகேஷன் அது இதெல்லாம் போட்டு பெட்ரோலியம் ஜெல்லியெல்லாம் போட்டு நீங்களும் பாதிக்கப்பட்டுக்கூடாது, கணவனும் பாதிக்கப்பட்டுக்கூடாது. சரிங்களா? அதனால் இந்த பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். வெந்தயம் உணவில் சேர்த்துக்கிறங்க, சதாவரி, சரிங்களா, சோம்பு, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கூடுதலாகவே நம்ம உணவில் வந்து சோம்பு ப்ளைனாக சாப்பிட்றது, சதாவரி லேகியம், வெண்பூசணி லேகியம், அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறனால வந்து சோற்றுக்கற்றாழை சாறு, இதெல்லாம் வந்து நிறைய வந்து பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எள்ளில் வந்து அதிகமாக இருக்குது. அந்த எள்ளும் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் இந்த மாதிரியான உணவில் சேர்த்துக்கிறதுனால வந்து நல்லா அந்த சூடும் குறைஞ்சி நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை வந்து பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த பிரச்சனை வந்து ஆரம்ப கட்டத்திலே சரியாயிடும். ஆனால் இதில் சில நேரம் 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, இப்படி தான் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக அருகினுள்ள ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலைய அணுகி அங்கே கைனகாலஜிஸ்ட் வந்து இருப்பாங்க, அல்லது சித்தா ஆயுர்வேத மருத்துவர்கள் நீங்கள் அங்கே இருப்பாங்க. அரசு முதல்ல அருகில் உள்ள மருத்துவர் இது பண்ணி அவர்களிடம் ஆலோசனை பெற்று, ஆமாம் தனியாருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி அரசுலே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் ஆலோசனை பெற்று இந்த பிரச்சனையை வந்து ஆரம்ப கட்டத்திலே சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலுறவும் எளிதாக இருக்கும். பின்னால் வரக்கூடிய சில பெரிய பாதிப்புகளும் குறைஞ்சிரும். உங்களுடைய இந்த நார்மலான லைஃப்பை மெயின்டைன் பண்ணுவதற்கும் இதாகிட்டே இருக்கும். வேறு எதுவும் சிஸ்டமேட்டிக் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ப்ளட் செக்கப்பு, ஹார்மோனல் செக்கப்பு, அந்த மாதிரியான இதில் வந்து வேறு எதுவும் எண்டோமெட்ரியாசிஸ் இருக்குன்னா பாப் ஸ்மியர் இதெல்லாம் இன்றைக்கெலாம் ரொட்டீனாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காங்கிற பார்த்துக்கிட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அது சரி பண்ணிட்டோம்னா பின்னால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சில இது வந்து பார்க்கும்போது இப்போ வாயில் வந்து எச்சில் நம்மளுக்கு இப்போ அரை மணி நேரம் சுரக்காமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களால் உணவு சாப்பிட முடியுமா? இந்த இதில் வந்து நம்ம இதில் சொல்லுவோம், அந்த கூவக்கட்டு அம்மா வந்தவங்களுக்கு அந்த சுரப்பி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா வாய் ஃபுல்லாக ட்ரை ஆகிக்கிறோம், உணவே சாப்பிட முடியாது. சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூப்ரிகேஷன் வந்து இருக்கணும். காதில் வந்து அந்த இது மாதிரி வேக்ஸ் மாதிரி வரக்கூடிய லூப்ரிகேஷன் இருக்கணும். தோலில் வந்து வளவளப்பு தன்மை வந்து இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நார்மலான நம்ம லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்.